காதலில தோல்வி விட்டு மூட்டை பிடிச்ச மந்த பிடிச்சி கைலாசம் போனவரே வணக்கம். கோயிலா கோயிலா காதலில தோல்வி விட்டு மூட்டை பிடிச்சி மறந்த பிடிச்ச கைலாசம் போவது வணக்கம். அண்ணானே 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 கதிமி கதிமி அண்ணானே நானே அண்ணானே அண்ணானே ஒரு கதிமி கதிமி அண்ணானே கொண்டாட்டி விக்கதில ஒப்பாட்டி வச்சு கரமசாலிக்கெல்லாம் வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்க திறமைசாலிக்கெல்லாம் வணக்கம். கொண்டாட்டி இருக்கையில ஒப்பாட்டி வச்சிருக்கவங்களுக்கு வணக்கம். புருஷனை இல்லாம உள்ள குட்டி பெற்றிருந்த புண்ணியவாதிகள் வணக்கம். கோமாளி 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 அருமை 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 அருமனே. இந்த குமுக்கு குமுக்கணும் இல்ல அம்மா. ஹலோ 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 சவுண்டே குறையுது. ஹலோ 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 ஏத்துன ஹலோ 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 ஏர்த்தல தண்ணி சொல்லு, ஏர்த்தல தண்ணி சொல்லு. ஹலோ 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 அண்ணே, நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சு வந்தாச்சு. என்ன பெத்த ஆத்தாமார்களா சிரிச்ச முகம் அம்மா செம்பக பூவோட உட்கார்ந்துருக்காங்க. எப்படி இப்படி சிரிச்ச முகத்தோட என்ன பெத்த ஆத்தாமார்கள் உட்கார்ந்து இருக்கணும். இப்படி சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்ததாதான் நம்மளுக்கு நடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஒரு நடிகனுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ரசிகர் நீங்க தான். நீங்க சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து நாடகம் பார்த்தா சரி எங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும். ஆமா, என்னமோ உங்ககிட்ட 10,000 கடன் வாங்கிட்டு நாங்க என்னமோ திருப்பி தராத மாதிரி முறைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா சரி எங்களுக்கு நடிக்க ஆர்வம் இல்லாம போயிடும். வராது. சிரிச்ச முகத்தோட உட்கார்ந்து நாடகத்தை பார்க்கணும். ஆமா, ஒரு சில பேர் பாருங்க தூக்கத்துல வந்திருப்பாங்க. ஆமா, ஒரு சில பேர் ஏக்கத்துல வந்திருப்பாங்க. ஏக்கம். ஒரு சில பேர் நோக்கத்துல வந்திருப்பாங்க. ஏக்கம்னா என்ன? ஏக்கத்துல பலவிதம் இருக்கு. சரி, நோக்கத்திலும் பலவிதம் இருக்கு. சரி, பாருங்க ஒரு சில பேர் தூக்கத்துல வந்தோனே படுத்துட்டாங்க. ஆமா, இப்படி தூங்கணும். அங்க பாரு அண்ணன் எப்படி தூங்குறாரு பாரு, கால ரெண்டு எப்படி தூக்கிட்டு தூங்குறாரு. அது மாதிரி தூங்குறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. சரி, ஒரு சில பேர் பாருங்க ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க. என்ன நோக்கம்? என்னடா இது நைட்டு 10:30 மணிக்கு ஒரு மைக் செட்டை போட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு கிடக்குறாங்களே. சரி, இது எப்படி இருக்கும்? நாடகங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு கரகாட்ட மாதிரி இருக்குமா? சரி, அப்படின்னு ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க. இல்ல ஒரு ஆடல் பாடல் மாதிரி இருக்குமா அப்படின்னு நாடகத்தை ஒரு ஆடல் பாடல் மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு நோக்கத்துல வந்திருப்பாங்க. சரி, அப்படியே ஒரு சில பேர் பாருங்க சினிமா கண்ணோட்டத்தோட வந்திருப்பாங்க. சினிமா கண்ணோட்டத்தோட வந்திருப்பாங்க. யானு கேப்பீங்க, சினிமாங்கிறது வேற நாடகங்கிறது வேற. சினிமாவில 10 பேத்த ஒரு ஆள் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க, அடிக்க மாட்டாங்க. சரி, நம்ம நாடகக்காரங்க என்ன பண்ணுவோம்?
தூக்கி போட்டா மிதிப்போம் அது கிடையாது. சரி. நாடகக்காரங்க அடிச்சிட்டோம் அடிச்சிட்டாங்க போல அப்போ நீங்களா நினைச்சுக்கணும். சரி. சினிமால பாருங்க கத்தில குத்துற மாதிரி காட்டுவாங்க, குத்த மாட்டாங்க. நாடகக்காரங்க என்ன பண்ணுவான்? குத்துவான். குத்திட்டோம் குத்திட்டாங்க போல அப்போ நீங்களா நினைச்சுக்கணும். யானை வருதும்போ, மானு ஓடுதும்போ, மயில் ஆடுதும்போ, இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல அப்போ நீங்களா நினைச்சுக்கணும். இதெல்லாம் எங்கன்னு திருப்பி எங்களை கேட்க கூடாது. ஏன்னா நம்ம வரதுக்கே வண்டியில் இடம் பத்தல. அதுல டாரஸ் வச்சா ஏத்தி வர முடியும். இல்ல ஒருவேளை நம்மளுடைய நாடக அமைப்பாளர் ராஜகுரு அப்பா சர்க்கஸ் கம்பெனியா வச்சிருக்கிறாரு இல்லையே, அவர் வச்சிருக்கிறது நாடக கம்பெனி. நம்மள வச்சு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. கரெக்டா நேரத்துல எவனுமே வர மாட்டேங்கிறான். ஒரு ஊரு கான்ட்ராக்ட் வாங்குறோம், ஆனா வாங்கினாலும் போட்ட நடிகர் ஒழுங்கா வரானா? இல்ல, வர்றது இல்ல. ஊருக்கே வந்துடுறேங்கிறான். ஊருக்கு வந்துருவான், நம்ம வந்துருவான். ஒரு மணி நேரமா ஹோட்டல் கிட்ட உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. அவரை சில பேர் தண்ணியை போட்டு படுத்துறாங்க, தண்ணியை போட்டு ஒரு சில பேர் படுத்துக்கிறான். அது மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லனே, ஒரு சில பேர் ஏக்கத்துல வந்திருப்பாங்க. என்னடா போன வருஷம் வந்தமே, சரி ஏக்கத்துல வந்திருப்பாங்க. என்னடா போன வருஷம் ஒரு புள்ளியோட காதல் பண்ணிக்கிட்டு இருந்தோம், சரி இந்த வருஷம் இவன் கல்யாணம் பண்ணிட்டான், நம்மளுக்கு இன்னும் காதலும் பண்ணல கல்யாணமும் பண்ணலையே அப்படின்னு ஒரு சில பேர் ஏக்கத்துல இருப்பாங்க. ஒரு சில பேர் இன்னொரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க, இன்னொரு ஏக்கம் இருக்கும். என்ன பாருங்க, நம்மளோட சேர்ந்து கல்யாணம் ஆச்சு, நம்மளுக்கு 4-5 வருஷம் ஆயிருச்சு, ஒரு குழந்தை குட்டி இல்ல, டைவர்ஸ் ஆகலையே. அப்படி இல்லையா, ஒரு குழந்தை குட்டி இல்லையே, பக்கத்து வீட்டுல 2 குழந்தை 3 குழந்தை தெரியுது, நம்மளுக்கு இல்லையே. நம்மளுடைய மதுரை வீரன் சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வருவோம், இந்த வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாகட்டும். சரி யார் சொல்லுங்க பாப்போம். சாமி கிட்ட போய் புழு பூச்சி வயித்துல உண்டாகணும் கேக்குறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? காரணம் இருக்கு. ஏன்னா பூச்சிங்கிறது பொம்பளை புள்ள, புழுவுங்கிறது ஆம்பளை புள்ள. ஆம்பளை புள்ள அதுல என்ன வித்தியாசம்? அதுல வித்தியாசம் இருக்கு. எவ்வளவுதான் பொம்பளை புள்ளையா பெத்து வளர்த்து ஆளாக்குனாலும் அது என்ன பண்ணும்? 10 அடி தள்ளி கொடுத்துதான் ஆகணும். சரி, நம்ம வீட்டை விட்டு பறந்து போயிருதா, அதனாலதான் பூச்சி பொம்பளை புள்ள. சரி, பூச்சி ஒரு இடத்துல இருக்குமா? இருக்காது, பறந்து பறந்து போய்கிட்டே இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்றது. புழுவுங்கிறது எதனால தெரியுமா? ஆம்பளை புள்ளைங்கிறோம். ஹலோ ஹலோ அப்படி ஹலோ. ஏன்னா எதனால புழு ஆம்பளை பிள்ளைங்கிறோம்னா வச்சுங்களேன், அவன்கிட்ட சொத்து இருந்தாலும் சுகம் இருந்தாலும் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் எதுவுமே இல்லாம போனாலும் ஆம்பளை பிள்ளை கடைசி வரையும் தாய் தப்பை பக்கத்துல இருந்தாலும். ஆமா, அதனாலதான் வச்சுங்க ஆம்பளை பிள்ளை புழுவுங்கிறது. சரி, ஒரு புழுவை இங்க போட்டு என்ன பண்ணும்? இங்கே ஓட்டையை போட்டு இங்கே குடி வாழும். அதனாலதான் சொல்றது. அதனால சிரிச்ச முகத்தோட நாடகத்தை பார்க்கணும். என்ன பெத்த ஆத்தாமரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது? என்னது? இங்க இருக்கிறவங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு நாடகத்தை ஆரம்பிக்கலாமான்னு தோணுது. பரவாயில்லையே, இங்க இருக்கிறவங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டா நாடகம் முடிஞ்சு பேரு விடிஞ்சும் போயிடும். அதனால இங்க இருந்தே உங்க காலெல்லாம் தொட்டு கும்பிட்டதா நீங்க நினைச்சுக்கிட்டு இதான் எங்களுடைய கதையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு எப்படி தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி போன நடத்துல பயங்கரமான ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? ஒரு அம்மா மகாலட்சுமி மாதிரி முன்னாடி உட்கார்ந்து இருந்துச்சு. சரி, மகாலட்சுமி மாதிரி இந்த அம்மன் மாதிரி உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடத்தை ஆரம்பிச்சிருவோம். அப்போ நான் அம்மா காலை தொட்டு கும்பிட்டு நாடத்தை ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஏன் சீனை முடிச்சு உள்ள போயிட்டேன். நல்லபடியா டான்ஸ்கார புள்ள வந்து 2 சுத்து தான் சுத்துச்சு. சரி, நான் கால்ல விழுந்தேன் பாரு, அந்த அம்மா 2 போலீஸை கூட்டிட்டு உள்ள வந்துருச்சு. ஏன் என்னாச்சு? என்னடான்னு பார்த்தா அந்த அம்மா கால்ல கடந்த கொலுசை காணாம இவன் தாங்க கால்ல விழுந்தான் கழட்டிட்டு போயிட்டான்ருச்சு. இருந்தாலும் நம்ம ஊர் மக்கள்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு பேர் கொண்ட பெரியவர்களை, பேர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை, வருங்கால இளைஞர்களை, எந்நாட்டு மன்னர்களை, தங்கங்களை, சிங்கங்களை, கட்டிடம் காளைகளை, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களை, கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் ஐயா அவர்களை, ஊர் முக்கியஸ்தர்களே, கொத்துக்காரர்களே, நாட்டாமக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ராஜகுரு நாடகக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 பல என்று சொல்லிக்கிட்டு ஹலோ ஹலோ தந்தானா வந்தேனுனா வாரேனு நாளாம் தஞ்சை அந்தோணி சொந்தமா பாட்டெழுதி பாடி வாரேனா அதனால கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேணும்.
ராசாத்தி ஒன்னப்பு போட்டி படுத்தாலும் போகலைய ஓசிரிப்பு நாபகள துகமிலே ராசாத்தி ஒன்னப்பு போட்டி படுத்தாலும் போகலைய ஓசிரிப்பு நீ இருந்த போதுமடி நான் நித்தம் ஒரு பாட்டேழுத கண்ணால் கண்டால் பின்னால் மறைகிறேன் பக்க வந்தாக்க ஆனால் பார்வே ஏனோ பார்க்கிறேன் நீ இருந்த போது மடி ஒரு கண்ணால் கண்ணால் பின்னால் மறைகிறேன் பக்க வந்தாக்க ஆனால் பார்வை ஏனோ பார்க்கிறேன் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கிறது கண்ணூருக்கு நேரமெல்லாம் கண்மணியை கனவா கட்டி அணைக்கிறங்கி தலையணிய ஓடுவா கண்ணூருக்கு நேரமெல்லாம் கண்மணியை கனவா தாய்மடிய தேடுகின்ற பிள்ளை போல உன்மடியே அன்பாத்தானே நானும் கேட்கிறேன் நீ தருவேனு நான் சந்தோஷமா எழுதி பாடுறேன் போல உண்மையே நான் கேட்கிறேன் நீ தருவேன் சந்தோஷமா எழுதி பாடுறேன் உனக்காக காத்திருக்கிறேன் அதனால எனக்கு முன்னே வந்து நிற்க வேண்டும் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்க வேண்டும் உன்னோடு நான் ஒன்னா பேசணும் அதனால என் கண்ணுக்கு முன்னே நீ வந்து நிற்க வேண்டும் அதுல பாருனே இதுலடா அதுல பார்த்தா 1 லட்சம் ரூபாய் கடன் வந்துச்சா இதுக்கு வட்டி கட்ட முடியாம தகுதாயப்படுறோம் அதனாச்சும் பரவாயில்லனே என்னுடைய கதையில பாருங்க எனக்கு கல்யாணம் வைக்கிற வயசு வந்துருச்சு யாருக்கு எனக்கு கல்யாணம் வைக்கிற வயசு வந்தோடனே சரி எனக்கு கல்யாணம் வைக்கிற வயசு எங்க அம்மா அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னண்ணே கணேசன் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சோம் எங்க அம்மா அப்பா என்ன பார்த்து கேக்குறாங்க என்னடா உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் எது மாதிரி பிள்ளை உனக்கு பொண்ணு பார்க்கணும்னாங்க சரி நான் சொல்லிட்டேன் எவ்வளவுதான் இருந்தாலும் சரிமா கவர்மெண்ட்ல வேலை செய்யற பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டேன் கவர்மெண்ட் வேலையா அரசாங்க வேலையில நீ என்ன படிச்சிருந்த நான் நிறைய படிச்சிருக்கிறேன் ஆமா என்ன கவர்மெண்ட் அரசாங்க வேலை இருக்க பிள்ளைய கல்யாணம் பண்ணுவேன்ட்டேன் சரி எங்க அம்மா அப்பா அங்கிட்டு விட்டு தேடி கண்டுபிடிச்சு அரசாங்க வேலை செய்யற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணத்தன்னைக்கு எங்க அப்பன்ட்ட கேக்குறேன் எப்பா கவர்மெண்ட் வேலை தான் பொண்ணு வேணும்னே என்னப்பா கவர்மெண்ட் வேலை இந்த பொண்ணு பாக்குதுன்னு சரி அதுக்கு எங்க அப்பா சொல்றாரு எல்லாமே கவர்மெண்ட் வேலை தாண்டா தாலியை கட்டான்ட்டார் நானும் பாருங்க தாலியை கட்டிட்டேன் தாலியை கட்டி என் பொண்டாட்டி முதல் ராத்திரிக்கு வந்தா வந்தோடனே என் பொண்டாட்டி கேக்குறேன் அடே எங்க அப்பனும் சொல்லல நீனாச்சு சொல்லிட்டு என்னடி வேலைன்னு அதுக்கு அவ சொல்றா எல்லாமே கவர்மெண்ட் வேலை தாயா குடும்பத்தை நடத்தியான்ட்டா என்ன வேலைன்னு அவளும் சொல்லல சந்தோஷம் பொங்குது 1 மாசம் ஆயிருச்சு 2 மாசம் ஆயிருச்சு இவ என்ன வேலைன்னு கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறா இருந்தாலும் இவ வேலை மேல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு என்னடா வேலை பாக்குறா அப்படின்னு கண்டுபிடிச்சாவன்னு சொல்லிட்டு இவ ஒரு நாள் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவ பின்னாடி போய் பாக்குற ஒரு முக்கியமான வேலை பாக்குறா ஐயா என்ன வேலை 100 நாள் வேலை அது கவர்மெண்ட் வேலை தானே கவர்மெண்ட் வேலை தானே அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி ஆகி போச்சுனே ஆனா பாருங்க என் பொண்டாட்டிக்கு எனக்கு ஒரே தகராறு ஆயிருச்சு என்ன தகராறு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஏன்டி எதுக்கு நீ எனக்கு தகுந்த பொண்டாட்டியா நீ எந்த பொண்டாட்டி என் பொண்டாட்டிய கேக்குறங்க சொந்த பொண்டாட்டியா சொந்த பொண்டாட்டிங்க சரி எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி அது சொந்த பொண்டாட்டி தான் நான் மத்தவங்கள மாதிரிலாம் கிடையாது சரி அண்ணா ஆயிருச்சு என் முன்னாடி புடிச்சு சத்தம் போட்டு அடிச்சு புட்டேன் ஒரு அடி சரி என் முன்னாடி அடிச்சோன்னே என் முன்னாடி கேக்குறா ஓ மூஞ்சிக்கு இந்த பொண்டாட்டி பத்தாதாடா
ஓ முகரைக்கு என்னடா அப்படின்னு சொல்லி வாயில வந்தபடி பேசுறா. சரி, எதுக்கு இந்த பூமியில் நீ எல்லாம் வாழ்ற? நம்ம பொண்டாட்டி உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தைக்கா உங்க பொண்டாட்டி ஏன் முன்னாடி என்னை கேட்டோனியே சரி ஏதாவது தின்னு சாவடா நீல இருக்கிற இந்த பூமியில வாழ்ற ஒரு மனுஷனானு என் முன்னாடி என்ன பார்த்து சொல்றா. சரி, நானும் கோபக்காரனாச்சு, ஏதாவது தின்னு சாவணுமே. ஒரு பொம்பளை நம்மள பார்த்து கேட்டுட்டாலே இந்த பூமியில வாழாதான்னு நம்ம ஏதாவது தின்னு சாவணுமேனு 2 கிலோமீட்டர் வேகமா நடந்து போய் ஏதாவது தின்னு சாவணுமேனு 2 இட்லி ஒரு தோசையும் தின்னு சாவே வரல. 2 இட்லி ஒரு தோசையும் சாவு வரவே இல்ல. எப்படி வரும்? நல்லா தூக்கம் தான் வந்துச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா போனோன்னு மறுபடியும் சண்டை ஆயிருச்சு. சரி, எப்படியாவது சாவணுமேன்ட்டு என்ன பண்ணேன், தூக்கு போட்டு சாவலாமேன்னு ஒரு யோசனை வந்துருச்சு. நல்ல யோசனை தூக்கு போட போலான்னு போக எகத்தாப்புல ஒருத்தன் கவுத்தோட வந்தான். சரி, ஏன்டா தம்பி கவுத்தோட அவனை நான் கேட்டேன். அவன் சொன்னா என் குடும்பத்துல தகராறு, நானும் தொங்கறேன்ட்டான். தொங்கறதுக்கு துணைக்கு ஆளு கிடைச்சுக்கிட்டானே. சரி, அப்படின்னு நானும் அவனும் சேர்ந்தே தொங்கிட்டோம். கடைசியில பாருங்க அவன் செத்துட்டான், நான் உசுரோட வந்து. அது எப்படி எப்படின்னா அவன் மரத்திலையும் கவுத்த போட்டு கழுத்திலையும் கவுத்த போட்டு தொங்குனேன். சரி, நான் எதா புடிச்சு தொங்குனேன், இதை புடிச்சுக்கிட்டு தொங்குனேன். எதை புடிச்சுக்கிட்டு? ஆனா நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவன் காலை புடிச்சுக்கிட்டு தொங்குனேன். கடைசி அவனை கொன்னதே நாதான்ட்டாங்க. எப்படி? அவன் காலை புடிச்ச தொங்குனல்ல, அவனை கொன்னுட்டேன்ட்டாங்க. இப்படிதான் ஆயிருச்சு. இப்படிதான் நம்மளுக்கு சாவல்ல. நம்ம மைக் செட்டுக்கார பெரிய யோசனை கேட்போம் சாவறதுக்கு அப்படின்னு மைக் செட்டுக்கு பிறகு யோசனை கேட்டேன். சரி, நம்ம மைக் செட்டுக்கார அண்ணன் ஒரு நல்ல மைக் செட் ஒரு மைக் செட்டுக்கார கேட்டேன். அதுக்கு அவரு சொல்றாரு, லைன் மரத்து மேல ஏறி மேல போற 2 லைன் கம்பி பிடிச்சு தொங்குடா சாவரும்னாரு. லைன் கம்பியா? ஆமா. சரி, நல்ல யோசனை தானே அப்படின்ட்டு பாருங்க. நானும் பாருங்க லைன் மரத்து மேல ஏறி மேல போற 2 லைன் கம்பி பிடிச்சு ஒரு 4 புள்ள தொங்குனேன். சாவே வரல. சொல்ற அன்னைக்கு சாவே வரல. அன்னைக்கு சடோனா. சரி, இப்படிதான் எனக்கு சாவல்ல. மாத்தி மாத்தி கம்பியை பிடிச்சு தொங்கி கை வலிக்குதுன்னு இறங்கி வந்துட்டேன். இப்படி ஆயி போச்சு. சரி, இப்படிதான் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம குடும்பத்துல தகராறுன்னு பார்த்தா இப்ப நாடத்துக்கு வரும்போது அதை விட பயங்கரமான தகராறு பஸ்ல. சரி, பஸ்ல பயங்கரமான தகராறு. என்ன சண்டை? என்ன பெத்த ஆத்தா மாருங்க, தயவு செய்து உங்க குடும்ப கதை தயவு செய்து பேசிடாதீங்க. அந்த பஸ்ல அதான் நடந்துச்சு. என்னன்னு? 2 பொம்பளை ஆளுங்க ஒரு சீட்ல உட்கார்ந்தாங்க. ஒரே சீட்ல. சரி, அதுல ஒரு பொம்பளை ஆளு சொல்லுது, அடிய சன்னலை திறந்து வை, காத்து வர மாட்டேங்குது, மூச்சு விட முன்னாடி நான் செத்து பேர் வேண்டி சன்னலை திறந்து வைன்னு ஒரு அம்மா அடிக்கிற வெயில்ல. ஆமா. சரி, இன்னொரு அம்மா சொல்லுது, பஸ் போற வேகத்துல சன்னலை திறந்தா எகுத்து காத்தடிக்கும், என்னால மூச்சு விட முடியாது, நான் செத்து பேருன்னு ஒரு அம்மா சொல்லுது. சரி, ஒரு அம்மா சன்னலை திறந்தா செத்துருவேங்க, இன்னொரு அம்மா சன்னலை மூடுனா செத்துருவேங்க. சரி, இதுக்கு என்ன சொல்றது தெரியாம 2 பொம்பளைங்க பேசிக்கிட்டு திடீர்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிச்சுக்க சன்னலை துறக்க மூட. சரி, துறக்க மூட 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. சரி, அடிச்சுட்டு கண்டக்டர் பஸ் ஓரம் கட்டி நிறுத்திட்டார். ஏன் பின்னாடி சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து பாருங்க. சரி, பயங்கரமான கோபக்காராக்கும். அவர் கூப்பிடுறாரு, யோ கண்டக்டர் இங்க வாயா பஸ் நிக்குதுன்னு பின்னாடி உட்கார்ந்து கண்டக்டர் கேக்குறாரு. சரி, அதுக்கு கண்டக்டர் சொல்றாரு, ஒரு அம்மா சன்னலை திறந்தா செத்துருவேங்குது, இன்னொரு அம்மா சன்னலை சாத்தினா செத்துருவேங்குது, இதுக்கு என்ன சொல்றது தெரியாம தாயா பஸ் நிக்குதுன்னு கண்டக்டர் சொல்றாரு. சரி, அதுக்கு இந்த பின்னாடி உட்கார்ந்து சொல்றாரு, இதுக்கு ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன யோசனை? அது மாதிரி செய்யா நம்பது பயணம் எளிதா இருக்கும்னாரு. சரி, என்ன யோசனைங்க? 5 நிமிஷம் சன்னலை திறந்து வை, ஒரு அம்மா செத்துரும். 5 நிமிஷம் சன்னலை சாத்தி வை, இன்னொரு அம்மாவும் செத்துரும், நம்ம பயணம் எளிதா இருக்கும், வண்டி ஏறான்னு பின்னாடி. அதுக்கு கண்டக்டர் கேக்குறாரு, இவளுக்கு 2 பேத்துக்குமே எவன்டா, இவளுக்கு 2 பேத்து புருஷனுக்கு எவன்டா பதில் சொல்றது அப்படின்னு கண்டக்டர் கேக்குறாரு. அதுக்கு அந்த பின்னாடி உட்கார்ந்து சொல்றாரு, சரி இவளுக்கு சரி நாதான் சனியம் பிடிச்சவளுக்கு செத்து தொலைட்டு இப்பனாச்சும் ஒரு நல்லது நடக்கட்டுன்னு அவரு சொல்றாரு. சரி, என் குடும்பத்துல பிரச்சனை பார்த்தா எல்லா குடும்பத்திலயும் பல பிரச்சனை ஓடிக்கிட்டு பிரச்சனை தான். ஆமா, இருந்தாலும் எப்படி தெரியுமா போயிடணும், அடையாறு பீச்சோர காத்திருக்கும் மீரா ஓ மேல ஆசைப்பட்டு இங்க ஓடி வந்தேன் ஜோராம். அடையாறு பீச்சோர காத்திருக்கும் மீரா ஓ மேல ஆசைப்பட்டு ஓடி வந்து ஜோராம், ஓ மேல ஆசைப்பட்டு ஓடி வந்து ஜோராம், மீரா ஓடி வா ஜோரா, மவுண்டோடா தேடி போனாரா. அடையாறு நீச்சோரும் காத்திருக்கு மீரா ஓ மேல ஆசைப்பட்டு ஓடி வந்து ஜோரா.
மேல ஆசைப்பட்டு ஓடி வந்தோரா ஓடிவா ஜோரா படுஜோரா தெரிஞ்சு போனாரா தங்கத்தால் தகுடெடுத்து தலைவனு செய்ய போறேன் வெள்ளியால் முத்து எடுத்து கொலுசொடு போட போறேன் தங்கத்தால் தகுடெடுத்து தலைவனு செய்ய போறேன் வெள்ளியால் முத்து எடுத்து கொலுசொடு போட போறேன் என்னம்மா என்னம்மா வந்து நில்லு பக்குவமா என்னம்மா என்னம்மா வந்து நில்லு பக்குவமா சிரிப்புல சிங்கானி நடையில நக்குமா குண்டு மூஞ்சி குஷ்புமா நீ எனக்கு புதுசுமா நீரா ஓடிவா ஜோரா படுஜோரா தெரிஞ்சு போனாரா அடையாறு பீச்சோரம் காத்திருக்கு மீரா உன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்த ஜோரா சன்னல் வச்ச சாக்கட்டில அடிக்குது பிச்சு காத்து தேவிக்கல தேட்டரில் எடுத்த 2 டிக்கெட்டு சன்னல் வச்ச சாக்கட்டில அடிக்குது பிச்சு காத்து தேவிக்கல தேட்டரில் எடுத்த 2 டிக்கெட்டு நமக்குன்னு கிடைச்சது ஓரமா 2 சீட்டு நமக்குன்னு கிடைச்சது ஓரமா 2 சீட்டு அனந்தது லைட்டு படத்துல பைட்டு அனதமா நைட்டு 2 பேரும் டைட்டு நீரா ஓடிவா ஜோரா படுஜோரா தெரிஞ்சு போனாரா நீரோரம் காத்திருக்கு மீரா உன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்த ஜோராம் உன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்த ஜோராம் உன் மேல ஆசைப்பட்டு ஓடி வந்த ஜோராம். என் நகரத்திலையும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் முள்ளிப்பாடி கிராமம் அணைப்பட்டியில் அருள்பாலித்துக் கொண்டு இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ சித்தையன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொளி கலையரங்கில் இங்கே நடக்கக்கூடிய நாடகம் மகமாய் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்ற நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறும். இதில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு நாடக உலகின் நவரச நாயகன் நடிப்பிசை வேந்தன் நடிப்பின் சிகரம் என்று சொல்லக்கூடிய பி சதீஷ்குமார் இவ்வாறு மேடையில் சிவனாகவும் மற்றும் பெரிய கருப்பனாக நடித்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் பெற காத்துக் கொண்டிருக்கிறார். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. அடுத்தபடியாக தேனிசை தென்றல் குயிலிசை கோகிலவாணி தன்னோட குரல்களால் ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்திருக்கக்கூடிய யூடியூப் புகழ் எஸ்.ஆர். அம்சப்பிரியா இவர் மேடையில் ஈஸ்வரி தெலுங்காயி மற்றும் மகமாய் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். சிவப்பு சேலையில காட்சி தருவார், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவார். சிவப்பு சேலையில காட்சி தருவார், சிங்கத்தின் மீது ஏறி பவனி வருவார். அடுத்தபடியாக வால்வீசு மன்னன் வசன புயல் என்று சொல்லக்கூடிய திண்டுக்கலை சேர்ந்த ஏ.கே. குரு இவ்வாறு மேடையிலும் சின்ன கருப்பு நாடி காத்து கொண்டிருக்கிறார். பணம் பந்தியிலே குணந்துப்பையிலே இதை பார்த்து இது நடக்காதவன் மனிதனிலே கிடைக்கோ மனிதனிலே. பணம் பந்தியிலே
அடுத்தபடியாக உங்களெல்லாம் சிரிக்க வைக்க சிந்திக்க வைக்கவும் என்று நடிக்கக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த ஏவி அப்பாவு இவ்வாறு மேடையில் கோட்ட பெருமாளாகவும் மற்றும் மயூச அரக்கநாடி காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக பழைய பாடலாக இருந்தாலும் புதிய பாடலாக இருந்தாலும் இப்படித்தான் இசை அமைக்க வேண்டும் என்றும் சொல்லும் அளவிற்கு வாசிக்கக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த KP செல்வ கணேஷ் இவ்வாறு மேடையில் 6 மணி பின்பாட் வாங்கி பாடுவார். ஹலோ ஹலோ செக் ரைட்டா இன்னர் குடியா அவுட்டர் வரதுமா ஹலோ ஹலோ செக் எகோ ஹலோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாய் பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ நீ போய் தூது சொல்ல மாட்டாய் குத்தும் கிளி இங்கிருக்க கோவை படம் அங்கிருக்க கத்தி வரும் வெள்ளலையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ இளவாளும் தண்டாக எலுமிச்சம் பொடியாக இருந்தவளை மறந்துவிட்டு இரவெல்லாம் கண்முழித்து இல்லாத ஆசையிலே ஏ மனச ஆடவிட்டான் ஆடவிட்ட மச்சானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே ஓடம் விட்டு போனானே பூங்கையிலே நாவல் மூச்சு வாங்கையிலே ஊரெங்கு பூங்கையிலே நாவல் மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீதான் கூட சொல்ல மாட்டாயோ ஓசையிடும் பூங்காற்றே நீதான் ஓடி போய் மாட்டாயோ மின்னலாய் வயிறெடுத்தே மேகமாய் தலை முடிந்தே பின்னலாய் ஜடை ஓட்டு ஏ மனசே எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேனே மை எழுதும் கண்ணாலே அவ பொய் எழுதி போனாலே ஆசைக்கு ஆசை வச்சே நான் பிறந்தா காதலிச்சே ஆசைக்கு ஆசை வச்சே நான் பிறந்தா காதலிச்சே அதி சொல் தந்திரனே இதான் புது சொல்ல மாட்டாயோ சாதி சொல் தந்திரனே இதான் புது சொல்ல மாட்டாயோ
வரிசையிலே ஏத்தி வச்சா ஒரு விளக்கு ஏத்தி வச்ச கைகளிலே என் மனச நான் கொடுத்தேன் நெஞ்சு மட்டும் அங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க நான் மட்டும் இங்கிருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க தாமரை அவள் இருக்க இங்கே சூரியன் நான் இருக்க சாட்சி சொல்ல கண்ணீரனே நீதான் புது சொல்ல மாட்டாயோ சாட்சி சொல்ல கண்ணீரனே நீதான் புது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வெள்ளலையே நீ போய் புது சொல்ல மாட்டாயோ நீ போய் புது சொல்ல மாட்டாயோ நீ போய் புது சொல்ல மாட்டாயோ இந்த பாடலை பாராட்டி எனக்காக அண்ணன் ராஜலிங்கம் அவர்களும் மற்றும் சுப்பகாலை அண்ணன் அவர்களும் எனக்காக அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்த அன்பு நெஞ்சங்களுக்கு எனது சார்பாகவும் எனது கலைக்குழுவினர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக அண்ணே பரவாயில்ல உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்னடா ஊருக்காரங்க சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. என்னன்னு பழம் சம்பளம் சம்பளம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கொடுப்பாங்க. காலையில எனக்கு சொல்லிட்டாங்க. எல்லாம் சுருங்கி போனதுக்கு அப்புறம் உனக்கு தருவாங்க சொல்லிட்டாங்கண்ணே. என்னன்னு பாக்கி சொல்லிட்டாங்க. காலையில போகும்போது தம்பி உனக்கு தலைக்கு 500 ரூபா கொடுக்குறோம்ட்டாங்க. தலைக்கு 500 ரூபாயா? ஆமா. தலைக்கு 500 ஏன் தலைக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு தலைக்கு 500 எனக்கு கொடுக்குறேன்னு இப்போதைக்கு பாக்கி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு ஆமா. அடுத்தபடியாக கோடியடி குமரன், மிருதங்க வித்துவான், பலவாத்திய மன்னன், எங்களை போல ஒரு கலைஞரை வளர்த்து வரக்கூடிய மணப்பாறையை சேர்ந்த SA ராஜகுரு இவர் மேடையில் மிருதங்கம், டோலக், தொப்பி, தபேலா, தவுளு அப்பா இவர்கிட்ட இல்லாத பொருளே இல்ல. என்ன கேட்குறீ? கச்சேரிக்குனாலும் கச்சேரிக்கு, நாடகம்னாலும் நாடகம், எல்லாமே இருக்கு. உரிமை இருக்கு, உரிமை இருக்குது, வட்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எது கேட்டாலும் இல்லைன்னு மட்டும் சொல்றதே இல்லை. சிறந்த முறையில் பலவாத்திய மன்னன் என்று சொல்லக்கூடிய ராஜகுரு இவ்வாறு மேடை மிருதங்கம், டோலக், தொப்பி, தபேலா.
அருமை அருமை. எல்லாருமே கைத்தட்ட மறந்து உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. வயசு ரொம்ப சின்னது போல. யாருக்கு? அப்பாவுக்கு தான். அப்பாங்கிற அப்புறம் சின்னது. வயசு சின்னது. இந்த அடி அடிக்கிறாங்களே, நினைச்சு பார்த்தாலுமே பயமா இருக்கு. இன்னும் சின்ன வயசுல எப்படி அடிச்சிருப்பாரு? அதெல்லாம் நெருப்படி என்று சொல்லக்கூடிய. அடுத்தபடியாக பலவாத்திய மன்னன், ஆல்ரவுண்ட் மாஸ்டர் என்று சொல்லக்கூடிய மின்னல் அடி என்று பட்டமிட்டிருக்கும் மணப்பாறையை சேர்ந்த எஸ்.ஆர். தனபால் இவர் மேடையில் பல வாத்தியங்கள்.
ஆடிய பூவில வாடப்பட்டு காட்டுக்குயில மனசுக்குள்ள பாட்டு என்று பஞ்சம் இல்ல பாடுதா அடுத்தபடியாக எங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக விளங்கக்கூடியது தாளம். கிங்கிணி மணி அடித்து மாங்கனி சுவையூட்டும் மணப்பாறையைச் சேர்ந்த பி பார்த்திபன் இவ்வாறு மேடையில் தாளத்தை இசைத்து காட்டுவார். அவ்வளவுதானா? அருமை அருமை. அடுத்தபடியாக நாங்கள் எது பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு தெல்ல தெளிவாக கேட்கக்கூடியது ஒலி ஒலி அமைப்பு. டீப்பு டாப்பு மைக்கு குயிக்கு லைட்டு வெயிட்டு அருமையான முறையில் ஒலிபெருக்கி என்று சொல்லக்கூடிய குமார் சவுண்ட் சர்வீஸ். இருப்பிடம் முள்ளிப்பாடி. குமார் சவுண்ட் சர்வீஸ். சாப்பாட்டுக்கு வேலை செய்றீங்க. மறுபடியும் வர அருமையான ஊரு என்று சொல்லக்கூடிய எங்களை உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் பிஎஸ்கே யூடியூப் சேனல் எங்களை உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளுக்கும் அறிமுகம் செய்து கொண்டிருக்கும் பிஎஸ்கே யூடியூப் சேனல் அண்ணன் சேனல் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்களும் ஊர் பொதுமக்களும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு சாப்பாடு உபயம் ராமலிங்கம் அண்ணன் குடும்பத்தார்கள் உபயம் செய்திருக்கிறார். அண்ணன் எங்கு சென்றாலும் பட்டி பெருகி பால்பான பொங்கி பாலாரசமா வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தபடியாக நாடக அமைப்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய வெள்ள மனமடைத்த குழந்தை குணமடைத்த என்று சொல்லக்கூடிய மணப்பாறையைச் சேர்ந்த ராஜகுரு ராஜ நடிகமாக அம்சப்பிரியா நாடகத்தை அமைத்திருக்கிறார். அம்மாரிடத்தில் இந்த ஒரு நாடகம் மட்டுமல்ல எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் ராஜகுரு ராஜ நடிகமாகிய அம்சப்பிரியா அம்மா இடத்தில் அணுகுங்கள். தமிழகத்தில் தலை சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நாடகத்தை சீரும் சிறப்புமாக அமைத்து தருவார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களின் செல் நம்பர் 76 39 99 01 87 இந்த நம்பருக்கு அணுக வேண்டும். குறைந்த விலையில் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார்கள் என்று சொல்லிக்கொண்டு எல்லாத்து பேரையும் சொல்லியாச்சு. எல்லாத்துக்கும் ஒரு யோசனை இருக்கும். என்னடா எல்லாத்து பேரையும் சொல்லிட்டானே, சரி டான்ஸ்கார புள்ள பேரை மட்டும் சொல்லலையே, கூட்டிட்டு வந்தாங்களா விட்டுட்டு வந்துட்டாங்களா எங்க அப்படின்னு ஒரு பல யோசனை இருப்பீங்க. இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை சாதாரண பிள்ளை இல்லை. நாட்டிய தாரகை நடன சிங்காரி திருப்பதி லட்டு திருநெல்வேலி அல்வா என்று சொல்லக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த பி.எஸ். ரம்யா இவர் மேல் டான்ஸ் அண்ட் காமிக். அடி வாடி எங்க இருந்த புள்ளை நாளாக ஒரு கவலை, அடி வாடி எங்க இருந்த புள்ளை நாளாக ஒரு கவலை, அடி அள்ளி போடகல்லி உள்ள போறதல்லி சொல்லிட்டு போடி, அடி அள்ளி போடகல்லி உள்ள போறதல்லி சொல்லிட்டு போடி, அடி வாடி 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 எங்க இருந்த புள்ளை. அடுத்தபடியாக உங்கள் முன்னால் நடித்துக் கொண்டிருக்கும் சின்ன சிறியவன் உங்கள் வீட்டு பிள்ளை என்று சொல்லக்கூடிய கரூரை சேர்ந்த M.A.R. முருகேசன் இவ்வாறு மேடையில் பப்புன் காமிகா நடி காத்துக் கொண்டிருக்கிறேன். சாப்பாடு உபயம் வைக்கூர் ராமலிங்கம் அண்ணன் அவர்கள் உபயை செய்திருக்கிறார். அண்ணன் குடும்பம் எங்கு சென்றாலும் நீட வாழ வேண்டும் வளர வேண்டும் சொல்லிக்கொண்டு
காலதாமத காரியத்தை கேட்டு டான்ஸ் வெளியே தெளிவா சொல்லிட்டு எப்படி தெரியுமா? ஆடிய ஆட்டம் என்ன 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 பண்ணிய சேட்டை என்ன 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 பேசிய வார்த்தை என்ன 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 இன்று ஊரே என்னை பார்த்து வீசிய சொல்லு என்ன வீசிய சொல்லு என்ன ஐ ஃபீல் மச்சி ஐ ஃபீல் வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு 5 நிமிஷம் வர விட்டேன் ஞானத்து 5 நிமிஷம் வர விட்டேன் ஞானத்து இப்ப அசிங்கத்தில பறக்க விட்டேன் வானத்து சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் காதகத்தை சொல்ல போறேன் பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி ஊத்து பங்காளி என் காதகத்தை சொல்ல போறேன் பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு நான் போதையில செஞ்சு விட்டேன் தப்பு ராமருக்கு பிரதர் போல இருந்தவன்டா ஒருவனுக்கு ஒருத்தையின சொன்னவன்டா ராமனுக்கு பிறந்த போல இருந்தவன்டா நான் ஒருவனுக்கு வருத்தி என்று இருந்தவன்டா ஹரிச்சந்திரன போல நான் வாழ்ந்தவன்டா ஆம்பளைக்கு கற்பையின சொன்னவன்டா அத்தனையும் தலைகீழ ஆச்சுடா தலைக்கு மேலும் இப்போ போச்சுடா அத்தனையும் தலைகீழ ஆச்சுடா தலைக்கு மேலும் இப்போ போச்சுடா ஓல்டு மங்கு அந்த ஓல்டு மங்கு உள்ள போச்சு பங்காளி இந்த கோல்டு மங்கி போச்சு கடா பங்காளி சரக்க கொஞ்சம் ஊத்தி ஊத்து பங்காளி என் காரணத்தை சொல்ல போறேன் பங்காளி வீடு வாச தோட்டம் மரபு அத்தனையும் 2 இல்ல 4 கூட வச்சுக்கடா வீடு வாச தோட்டம் மரபு அத்தனையும் 2 இல்ல 4 கூட வச்சுக்கடா மனைவி என்ற சொல்ல மட்டும் எப்பொழுதும் சத்தியமா ஒருத்தியோட நிறுத்திக்கடா அதுல தானே கோட்டை விட்டே மாப்புள்ள அதனால நிக்கிறடா ரோட்டுல அதுல தானே கோட்டை விட்டே மாப்புள்ள அதனால நிக்கிறா ரோட்டுல சோமபானம் அந்த சோமபானம் உள்ள போச்சு பங்காளி இந்த அண்ணமான மறந்துடுச்சே பங்காளி சரக்க கொஞ்சம் தூக்கி போத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி சரக்க கொஞ்சம் ஊத்தி ஊத்து பங்காளி ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி வேதனையில் போட்டுக்கிட்டே தப்பு நான் போதையில செஞ்சு போட்டேன் தப்பு 5 நிமிஷம் ஒன்லி 5 நிமிஷம் ராடி 5 நிமிஷம் வர விட்டேன் மானத்தை இப்ப அசகத்தில பறக்க விட்டேன் மானத்தை சரக்கு கொஞ்சம் தூக்கி போட்டு பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் பங்காளி சரக்கு கொஞ்சம் தூக்கி போட்டு பங்காளி என் ஜாதகத்தை சொல்ல போறேன் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்னாக அண்ணாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் அடித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை நாடாட்டு கேட்டதன்றி பாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் அடித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை நாடாட்டு கேட்டதன்றி
என்று பாட்டும் அறிதலில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகின்றேன் அவன் முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் பிறந்து வந்தோம் ஒன்றாக, அன்பாடு இணைந்து வந்தோம் கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும். அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளும். அண்ணன் என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும். அண்ணன் என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாலு பிரிவு இல்லை. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் இராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் இராத வாசமடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. அண்ணன் தம்பி